வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல், அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பேஜ். ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மதர் ரோல் ரீப்ரிண்டட் எஸ்எஸ்ஆர் 2019 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் இந்த டேப்பில் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சின்னு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்னவோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுடைய பகுதி என்னவோ அந்த பகுதியான வாக்குச்சாவடியை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே வரேன். ஸோ என்னுடைய பகுதி பார்த்திங்க அப்படின்னா வேடம்பட்டி அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணுற மாதிரி சொல்லுது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோடை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிவிட்டேன். சப்மிட் கொடுத்துட்றேன். எனக்கு வந்து இப்போது ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து இந்த ஸ்க்ரோல் பட்டன் வந்து கீழே வரமாட்டேங்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் வழியாக நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நிறையவே பேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிரிண்ட்டுன்னு சொல்லி வருது. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வருது. ஸோ இந்த பிரிண்ட் ஆப்ஷனில் 24 பேஜ் வந்து இருக்குது. ஸோ இதை நான் பிரிண்ட் கொடுத்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 பேஜஸ் வந்து இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க இந்த பிடிஎஃப் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தோடைய நேமுமே இருக்குது. ஃபோட்டோ மட்டும் அவைலபிள்னு சொல்லியிருக்கு. ஆனால் வந்து ஃபோட்டோஸ் இல்லை. அது மட்டும்தான் இதில் ஒரு பிரச்சனை. மற்றபடி எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களோட பகுதி என்னவோ அந்த பகுதிக்கான ஓட்டர் லிஸ்ட்டு டோட்டல் வாக்காளர் பட்டியலுமே இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் மறுபடியும் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மதர் ரோல் ரீப்ரிண்ட்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கையும் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடியோட டீட்டெயில்ஸுமே வரும். அதாவது ஒரு ஊருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2-3 ஸ்கூல்ஸில் நடக்கும். ஸோ அந்த ஸ்கூலோட நேம் தான் இருக்கும். ஸோ அது என்ன ஸ்கூல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அந்த ஸ்கூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று என்டர் பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப்பில் எங்கேயுமே டவுன்லோட் பிரிண்ட் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. நீங்கள் டைரெக்டாக கண்ட்ரோல்-P கொடுத்தீங்க அப்படின்னா கூட நான் கண்ட்ரோல்-P கொடுத்து காட்டுறேன். கண்ட்ரோல்-P கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி, ஒரு பேஜ் தான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள் ஒன் சீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் கண்ட்ரோல்-P கொடுக்காதீங்க. ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ஆர் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். 24 சீட் வந்து இப்போ என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நன்றி, வணக்கம்.